தனுசு ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்ப போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது, ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதுன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க, ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க, இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க, தனுசு ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்குங்க. இந்த பலன்களை பழிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குதுங்க. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய தனுசு ராசி பலனுக்குள்ள போகலாமா? வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், வலிகள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம்ங்க. அதுலேயும் குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட தலையெழுத்தே மாறப்போகுதா அப்படின்னு தான் சொல்றோம்ங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல செய்திக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கை எப்ப மாறும், நமக்கு எப்போ ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு பல ராத்திரிக தூங்காம கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட போகுதுங்க. அந்த அழைப்பு யார்கிட்ட இருந்து வரும், அதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா நம்ம பார்க்கலாமுங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாசங்களாவே எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்திருக்குங்க. என்னடா வாழ்க்கை இது, நாம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்மளால மட்டும் ஏன் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிற விரக்தி மனநிலையில நீங்க இருந்திருக்கலாமுங்க. நீங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்க மாட்டாங்க. இதனால உங்களுக்கு மனதளவுல பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்குங்க. சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாரும் உங்களை ஏமாத்துற மாதிரி ஒரு வலி உங்களுக்குள்ள இருக்குங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த வலிகள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் கொடுத்த ஒரு சோதனை தாங்க. இந்த சோதனைகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான வசந்த காலம் இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடங்க போகுதுங்க. இன்னைக்கு வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறுதுங்க. இதனால நீங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நல்ல செய்தி ஒரு அழைப்பு மூலமா உங்களை தேடி வரப்போகுதுங்க. அது ஒரு வேலை வாய்ப்புக்கான அழைப்பா இருக்கலாம், அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியத்துக்கான அழைப்பா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா கூட இருக்கலாமுங்க. இந்த வழியில இந்த அழைப்பு வந்தாலும் அது உங்களுடைய பொருளாதார நிலையும் சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தையும் பல மடங்கு உயர்த்த போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, உங்களால ஒண்ணும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்க போகுதுங்க. அந்த அழைப்பு வந்த அடுத்த நொடியே உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பா உங்க ராசிநாதனுடைய பார்வை ரொம்ப வலுவா விழுகிறதுனால உங்களுடைய வாக்குஸ்தானம் சிறப்படையுதுங்க. இதனால நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். இதுவரைக்கும் பல தடங்களை சந்திச்ச காரியங்கள் எல்லாம் இனிமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா நடக்க முடியுங்க. குடும்பத்துல இருந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகி கணவன் மனைவிக்குள்ள இடையில ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கும் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்குங்க. பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்கும். வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும். இதனால நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த அழைப்பு சாதாரணமா வந்துடாதுங்க. அது நீங்க செஞ்ச புண்ணியத்துடைய பலனாகவும் உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தினாலேயும் தான் உங்களை தேடி வரப்போகுதுங்க. தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாமுங்க. இதுவரைக்கும் தொழில இருந்த மந்த நிலை மாறி ஒரு பெரிய ஏற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. குறிப்பா வெளியூர்ல இருந்தோ அல்லது வேறு ஒரு இடத்துல இருந்தோ வரக்கூடிய ஒரு முக்கியமான அழைப்பு உங்களுடைய வியாபாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகுங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம உங்களுடைய உழைப்புக்கான பலனை வேற யாரோ அனுபவிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே அப்படி நடக்காதுங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்குவாங்க. அதற்கான ஒரு நற்செய்தி, ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும். அதனால நீங்க உங்களை மனதளவுல தயார்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. இதுவரைக்கும் உங்க கழுத்து நெரிச்சிட்டு இருந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. பல இடங்கள்ல கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம
அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்ன நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருந்திருக்குங்க. ஐயோ நாளைக்கு விடிஞ்சா இந்த கடன்காரன் வந்து நிற்பானே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சிருப்பீங்க. சொந்தக்காரங்க முன்னாடியும் நண்பர்கள் முன்னாடியும் உங்கள் மான மரியாதையெல்லாம் காற்றுல பறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஒரு நல்ல செய்தி உங்கள் கடன் சுமையை மொத்தமாக உங்கள் தலையிலிருந்து இறக்கி வைக்க போகுதுங்க. திடீர்னு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத வழியில் ஒரு பெரிய பணவரவு உங்களை வந்து தேடி வருங்க. நீங்கள் விற்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சொத்து திடீர்னு ரொம்ப நல்ல விலைக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு தேடி வருங்க. அது மூலமாக உங்கள் கடன்கள் எல்லாமே அடைபட்டு நீங்கள் நிம்மதியாக பெருமூச்சு விடுவீங்க. அடுத்ததாக சில தனுசு ராசிக்காரங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிட்டு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிட்டு பெரிய மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. நீங்கள் எந்த தப்புமே பண்ணலனாலும் உங்கள் மேலே வீண் பழி விழுந்திருக்குங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி அநியாயம் நடக்குது அப்படின்னு கோவிலில் போய் சாமி முன்னாடி நின்று அழுதுருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு நல்ல முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களுக்கு குழிப்பறிக்கணும்னு நினச்சவங்க எல்லாமே அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயாலேயே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை மாறுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான நியாயம் கிடைக்கும். அந்த தொலைபேசி அழைப்பு ஒருவேளை உங்களுக்கு சாதகமாக வந்த ஒரு தீர்ப்பை பற்றின செய்தியாக கூட இருக்கலாம். இது உங்கள் மனசில் இவ்வளவு நாளாக இருந்த அந்த பயத்தை மொத்தமாக வேரோடு புடுங்கி எரிஞ்சிருங்க. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிற தனுசு ராசியிலே சமுதாயத்துக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப இனிமையான நேரம்னு தான் சொல்லணுங்க. பல இடங்களில் பொண்ணு பார்த்தோம், மாப்பிள்ளை பார்த்தோம், ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால தட்டு போயிட்டே இருந்திருக்கும். ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லி பல வரன்கள் திரும்பி போயிருக்கோங்க. நமக்கு கல்யாணமே ஆகாதா அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் ரொம்ப விரக்தியில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு ரொம்ப நல்ல வரன் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அந்த வரன் அமைகிறதுக்கான முதல் அழைப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரப்போகுது. காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீட்டில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகுங்க. ஏதோ ஒரு சின்ன ஈகோனால பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. வெளிநாடு போகணும், அங்கே போய் வேலை பார்க்கணும், இல்லைனா மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டு விசாவுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டாக்காகவோ ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வரப்போகிற அந்த ஒரு ஃபோன் கால் உங்கள் கனவை நனவாக்க போகுதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த வெளிநாட்டு வாய்ப்பு உங்களுக்கு 100% உறுதியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப வருஷமாக கோவிலாக ஏறி இறங்கி டாக்டர்கிட்ட போய் எக்கச்சக்கமாக பணத்தை செலவு பண்ணி மனசு உடைஞ்சு போய் இருக்கிற தனுசு ராசி தம்பதிகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை தவளை போகிற அந்த நல்ல செய்தியும் இந்த காலகட்டத்தில் தான் தேடி வரப்போகுதுங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களை ஒரு குறையோட பார்த்தவங்க முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி கூடிய சீக்கிரமே உங்கள் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க போகுதுங்க. இது எல்லாமே ஏதோ நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும் சொல்ல வார்த்தைகள் கிடையாதுங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப சாதகமாக உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும், நீங்கள் இழந்த தூக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. அதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கை மாறவே மாறாது. நம்ம எப்பவுமே இப்படித்தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற அந்த எதிர்மறையான எண்ணங்களை முதல்ல உங்கள் மனசுல இருந்து தூக்கி குப்பையில் போடுங்க. உங்கள் மனசை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன குறை சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. அந்த ஒரு அழைப்புக்காக, அந்த ஒரு நல்ல செய்திக்காக ரொம்ப நம்பிக்கையோட காத்துருங்க. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு பெரிய உச்சத்தை தொட போகுதுங்க. உடல் ரீதியாக பல வருஷமாக நீங்கள் அனுபவித்த வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. எந்த மருத்துவரை பார்த்தாலும் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சோர்வு, ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கி பணத்தை தண்ணி மாதிரி செலவழித்து ஒரு பலனும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு எங்கேயோ இருந்து வரப்போ ஒரு சின்ன தகவல் ஒரு சரியான மருத்துவரை அல்லது ஒரு சரியான வைத்தியத்தை உங்களுக்கு அடையாளம் காட்ட போகுதுங்க. வைத்தியம் மூலமாக உங்கள் உடம்புல இருந்த அத்தனை உபாதைகளும் நீங்கள் பழையபடி ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக நீங்கள் மாறப்போகிறீங்க. உங்கள் முகத்தில் இருந்த அந்த ஒரு இறுக்கம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ் உருவாக போகுதுங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கே என்ன இவங்க இவ்வளவு இளமையாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் வர அளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காத சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமேல் உங்களை தேடி வருவாங்க. ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை நீங்கள் நேரில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ இவங்கிட்ட போனால் நம்மக்கிட்ட காசு கேட்டுடுவானோ அப்படின்னு நினச்சி உங்களை கண்டாலே தெரிச்சு ஓடினவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகிறாங்க. உங்களுடைய வளர்ச்சியையும் உங்களுடைய அந்தஸ்தையும் பார்த்து அவங்க வாயடைச்சு போயிடுவாங்க. நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்த இன்னைக்கு எப்படி
எப்படி இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறாமை இருந்தாலும் வெளியில உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. அவங்க உங்ககிட்ட வர்றது உங்க மேல இருக்கிற பாசத்தினால கிடையாது, உங்களுடைய பணத்துக்காகவும் உங்களுடைய செல்வாக்க பயன்படுத்துவதற்காக தாங்க. அதனால வந்தவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்றாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சு பழகிறது உங்களுக்கு என்னைக்குமே பாதுகாப்பானது. பூர்வீக சொத்து சம்பந்தமா ரொம்ப நாளா இழுபறியில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள், பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டைகள் எல்லாமே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாக்குமுங்க. உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்து எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கே தெரியாத அவங்க முன்னோர்கள் விட்டுட்டு போன சில சொத்துகள் கூட திடீர்னு அவங்க கைக்கு வர்றதுக்கான ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சொத்துகள் மூலமா உங்களுடைய பொருளாதார நிலைமை பல மடங்கு உயரப்போகுது. இந்த பணத்தை வச்சு நீங்க ரொம்ப நாளா கட்டணும்னு நினைச்ச உங்களுடைய கனவு இல்லத்தை கட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது நிலம் வாங்கி போடுறதுக்கான வேலைகளில் ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முதலீடும் எதிர்காலத்தில் உங்களுக்கே ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. இந்த மாபெரும் வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் ஏதோ ஒரு தடையினால் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாமுங்க. அந்த குறைய உடனே தீர்த்து வைங்க. முடிஞ்சால் குடும்பத்தோட போய் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வாங்க. இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் வரப்போகிற நல்ல காலத்தில் என் கூட இருந்து என்னை வழி நடத்து அப்படின்னு முழு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறத எப்பவுமே மறக்காதீங்க. அதே மாதிரி உங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர் ரொம்ப நல்லா கவனிச்சுக்குவாங்க. அவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குங்க. என் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்பவே கரடு முரணானதான், ஆனால் அது உங்களை ரொம்பவே பக்குவப்படுத்தி இருக்குதுங்க. இனிமேல் வரக்கூடிய எந்த ஒரு சவாலையும் ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனதைரியம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை எழுத போகுதுங்க. உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகுடம் தான் இந்த காலகட்டம். உங்களுடைய கனவுகள் அத்தனையும் ஒவ்வொன்றா நனவாக போகிறத நீங்கள் கண்கூட பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட ஆனால் உங்களுக்கு கிடைக்காத அத்தனை விஷயங்களும் இனிமேல் உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப சந்தோஷமாக ஒரு புது நம்பிக்கையோட உங்களுடைய இந்த புதிய பயணத்தை தொடங்குங்க. உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய திறமை இந்த நேரத்தில் தான் வெளியே வரப்போகுதுங்க. நாம் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, நமக்கு இதெல்லாம் வராதுன்னு நீங்களே உங்களை தாழ்த்தி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் சூழ்நிலை உங்களை ஒரு புது விஷயத்த செய்ய வைக்கும். அதில் நீங்கள் காட்ட போகிற திறமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முகம் தெரியாத பல பேர் உங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. இது மூலமாக ஒரு புது தொழில் தொடங்குவதற்கான எண்ணம் கூட உங்களுக்கு தோணலாங்க. அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் அடையாளத்தை காட்டிக்காம சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்த நீங்கள் இனிமேல் ஒரு தனி அடையாளத்தோட தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. படிக்கிற வயசுல இருக்கிற தனுசு ராசி பிள்ளைகளுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்க போகுது. இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்த நிலை, ஞாபக மறதி, இல்லைன்னா என்ன படிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும். சில பேர் நல்ல மதிப்பெண் வாங்கி நினைச்ச கல்லூரியில இடம் கிடைக்காம தவிச்சிருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் இனி உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்க விரும்பின படிப்பு நீங்க ஆசைப்பட்ட இடத்துலயே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. படிப்பு சம்பந்தமா வரப்போற அந்த ஒரு நல்ல செய்தி உங்க மொத்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. போட்டித் தேர்வுகள் எழுதிட்டு முடிவுக்காக காத்திருக்கிற இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த செய்தி உங்க வாழ்க்கையில நீங்க ஏத்தின ஒரு பெரிய தெய்வமா இருக்க போதுங்க. அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நியமன ஆணை வீடு தேடி வரக்கூடிய அருமையான காலகட்டமா இது இருக்குதுங்க. எதிர்பாராத சில ஆன்மீக பயணங்கள் உங்களை தேடி வரும். பல வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளி போன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு திடீர்னு குடும்பத்தோட போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குங்க. அந்த பயணம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும். சில பேருக்கு சித்தர்கள், மகான்கள், ஜீவசமாதிக்கு போற பாக்கியம் கூட கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன அனுபவம் உங்க வாழ்க்கைய பார்க்குற பார்வையே மொத்தமா மாத்திடும். மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி கிடைக்குங்க, ஒரு தெளிவு பிறக்குங்க. இதுவரைக்கும் ஏண்டா பிறந்தோம்னு நினைச்ச உங்க மனசு இப்ப இறைவனோட பெரிய கருணையை நினைச்சு நெகிழ்ந்து போகும். இந்த ஆன்மீக தேடல் உங்களை அடுத்த கட்டத்துக்கு பக்குவமா கூட்டிட்டு போகுங்க. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்க கூட பழகிய நண்பர்கள் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் புதுசா உங்ககிட்ட வந்து ஒட்டிக்குவாங்க. ரொம்ப இனிமையா பேசி உங்களை மயக்க பார்ப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. உங்க குடும்ப ரகசியங்களை, தொழில் சம்பந்தமான திட்டங்களை யார்கிட்டையும்
விஷயத்தையும் அனாவசியமாக பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்கு யார் உண்மையான நண்பர்கள், யார் போலியானவங்க அப்படிங்கிறத உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காட்டி கொடுக்குங்க. அந்த உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் கேளுங்க. வஞ்சகமாக பேசுகிறவங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க. உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே குளிபறிக்கிற ஆட்கள் இந்த நேரத்தில் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். நல்லது நடக்கும்போது கூட மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். இது நிலைச்சு நிற்குமா, இல்லை மறுபடியும் பழையபடி கஷ்டப்பட வேண்டியது வருமானா, அந்த பயம் இப்போ உங்களுக்குள்ளேயே எட்டி பார்க்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அடி வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருக்கீங்க. ஆனால் அந்த மாதிரி தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனசில் இனிமேல் இடம் கொடுக்காதீங்க. இந்த மாற்றம் ரொம்ப நிரந்தரமானது. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் ரொம்ப வலுவாக உங்களை தூக்கி நிறுத்த போகுது. அதனால் தைரியமாக வரப்போகிற நல்ல விஷயங்களை முழு மனசோட ஏற்றுக்க பழகுங்க. இப்போ சோகமாகவோ இருந்து பழகிட்ட நாம இனிமேல் வாய் விட்டு சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கையே பாதி வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்குங்க. குறிப்பாக தனுசு ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாமுங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் நீங்கள் என்னதான் மாடா உழைச்சாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. இவளுக்கு என்ன தெரியும்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க மத்தியில் இனிமேல் உங்களோட கை ஓங்க போகுது. கணவன் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாமே தானாகவே அடங்கிடுங்க. நீங்கள் சிறுக சிறுக ஆசையாக சேர்த்து வச்ச பணத்தில் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வேலைகள் தொடங்குறதுக்கான வீடு எப்பவும் கலகலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு வரக்கூடிய அளவுக்கு பல நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. கலைத்துறையில் சாதிக்கணும்னு ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய திறமை உலகத்துக்கு தெரிய போகிற நேரம் இதுங்க. வாய்ப்பு தேடி பல இடங்களாக ஏறி இறங்கி அவமானப்பட்டு சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய இடத்துல இருந்து உங்களை தேடி வரப்போகிற அந்த ஒரு அழைப்பு உங்களை புகழ் உச்சிக்கே கொண்டு போக போகுதுங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் கிடைக்க போகுது. அதே மாதிரி பங்குச்சந்தை மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி முதலீடு செய்கிறவங்களுக்கு நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. பொன்னாகும் அப்படிங்கிறது இப்போ உங்கள் வாழ்க்கையில் 100% உண்மையாக போகுதுங்க. விவசாயத்தை நம்பி இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் பட்ட நஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து மகசூல் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது. பிரச்சனை இல்லைன்னா வேற ஏதோ ஒரு காரணத்தினால கஷ்டப்பட்ட நீங்கள் இனிமேல் லாபத்தை கண்ணார பார்க்க போகிறீங்க. அரசாங்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய வேண்டிய உதவிகள் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொந்த வீடு கட்டணும்னு பல வருஷமாக கனவு கண்டுட்டு அஸ்திவாரம் போட்டதோட அப்படியே பாதியில் நிற்கிற வீட்டை இப்போ மறுபடியும் கட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்காக வங்கியில் நீங்கள் கேட்டிருந்த கடன் உதவி கிடைச்சி அதுக்கான அந்த மகிழ்ச்சிக்கான தகவலும் உங்களை தேடி வரும். சீக்கிரமாகவே உங்கள் சொந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய சுபாவத்திலையும் சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது. நேருக்கு நேராக முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவீங்க. இதனாலேயே பல பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக பேச கற்றுக்கணும். உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நிதானமாக செயல்படணும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த ரகசியத்தை யாருக்கிட்ட சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை உங்களுக்கு வரவேற்க காத்துட்டு இருக்குது. அடமானத்தில் இருக்கிற உங்கள் நகைகளை மீட்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரப்போகுது. வீட்டில் விசேஷம் வந்தப்போவோ இல்லை எதிர்பாராத ஒரு அவசர மருத்துவ செலவுக்காகவோ கண்ணீரோட கொண்டு போய் வச்ச உங்கள் தாலி செயினோ இல்லை உங்கள் பாட்டி தாத்தா கொடுத்த பரம்பரை நகையோ மறுபடியும் சீக்கிரமாகவே உங்கள் கழுத்துக்கு வரப்போகுது. அந்த நகையை மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வைக்கும்போது உங்கள் மனசில் ஏற்பட போகிற அந்த சந்தோஷத்துக்கும் நிம்மதிக்கும் அளவே இருக்காதுங்க. உங்களோட பொருளாதார நிலைமை அந்த அளவுக்கு ரொம்ப பலமாக மாறப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசிக்கு வரப்போகிற அந்த அபரிமிதமான பண வரவு தாங்க. அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் இல்லையே அப்படிங்கிற கவலையே உங்களுக்கு இருக்காது. வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை தடுத்தவங்க, மேலதிகாரிகள் கிட்ட உங்களை பற்றி தப்பாக கோழி முட்டி விட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே மேலதிகாரிகளுக்கு வெளிச்சத்துக்கு வந்து அவங்க முகத்திரைக்கிலேயே போது. உங்கள் வேலையை விட்டு தூக்கணும்னு நினச்சவங்க இப்போ அவங்க வேலையை காப்பாற்றிக்கவே திண்டாட போகிறாங்க. இதனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான அதிகாரமும் பல மடங்கு கூடுமுங்க. இவன் இவ்வளவு நாளாக அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து மிரண்டு போக
மிரண்டு போக போகிறாங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் தோள் மேலே வந்து விழப்போகுது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப நல்லதாக நடக்கும்போது சுற்றி இருக்கிறவங்களோட கண் திருஷ்டி உங்கள் மேலே கண்டிப்பாக விழுங்க. எப்படி இவன் திடீர்னு இவ்வளோ மேலே வந்தான் அப்படிங்கிற அந்த பொறாமை பார்வை உங்கள் சொந்தக்காரன்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையும் இருந்து ரொம்ப அதிகமாகவே வருங்க. அதனால் நீங்கள் உங்களோட அடுத்தடுத்த திட்டங்களை ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் சரி, அது உங்கள் கைக்கு முழுசாக வந்து சேர வரைக்கும் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் உங்கள் சந்தோஷத்தை உடனே வெளிப்படுத்துறத கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் இதுங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல முதலாளாக நிற்பாங்க. உங்ககிட்ட காசு இல்லைன்னா கூட யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் உங்களுடைய அந்த நல்ல குணத்தை பல பேர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஏமாளியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ, யார் கஷ்டத்தில் உங்கள் கூட நின்னாங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்கள் உதவியை செஞ்சால் போதும். மற்றவங்க வந்து நிற்கும் போது இல்லை முடியாது அப்படிங்கிற வார்த்தையை முகத்தில் அடித்த மாதிரி சொல்ல நீங்கள் பழகிக்கணும். உங்களுடைய இந்த மாற்றம் சில பேருக்கு உங்கள் மேலே கோபத்தை கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு இது ரொம்பவே அவசியம்ங்க. இந்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே வந்தாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாக விலகி போயிடும். சொந்தமாக வியாபாரம் செய்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாமுங்க. இதுவரைக்கும் போட்ட காசுக்கே மோசம் வந்த நிலைமை மாறி பல மடங்கு லாபம் உங்கள் கல்லால் கொட்ட போகுதுங்க. நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பெரிய வியாபார வாய்ப்புகள் வந்து குவியும். யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் வியாபாரத்தை வேறொரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுங்க. சொந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை போட்டவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பணம் பல வழிகளில் உங்கள் கைக்கு எந்த தடங்களும் இல்லாமல் வந்து சேரும். இதனால் உங்கள் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக முகம் கொடுத்து பேசாமல் இருந்த அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மறுபடியும் உங்களை தேடி வந்து ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகி ஒரு பெரிய நிம்மதி உங்கள் வீட்டில் குடிகொள்ளுங்க. வீட்டில் கல்யாணம், கிரகப்பிரவேசம், சுபகாரியங்கள் வரிசையாக அடுத்தடுத்து நடக்கிறதுனால உங்கள் வீடு எப்பவும் திருவிழா கோலமாக ரொம்ப கலகலன்னு இருக்குங்க. நேற்று வரைக்கும் உங்களை மதிக்காத சொந்தக்காரங்கள் எல்லாம் இப்போ உங்கள் வீட்டை தேடி வந்து உங்கள் கூட சேர்ந்து நிற்கிறதே அவங்களுக்கு ஒரு பெருமையாக நினைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்து உங்கள் ஊருக்குள்ளே பெரிய அளவுக்கு உயருங்க. ராத்திரி நேரங்களில் தூக்கம் இல்லாமல் எத்தனையோ நாள் விடிய விடிய உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ வலிகள், அவமானங்கள், துரோகங்கள் உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் செஞ்சுருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசில் அப்படி ஒரு பெரிய அமைதி கிடைக்க போகுது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு போகிற அளவுக்கு உங்கள் மனசு இப்போ ரொம்ப வைராக்கியமாக மாறிடுங்க. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு நல்ல அதிர்வலை வேலை செய்யும். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு புது உற்சாகம் உங்கள் உடம்புல பரவுறத நீங்களே ரொம்ப நல்லா உணர்வீங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே ஆணி அடித்த மாதிரி பதியுங்க. அதனால் இந்த அற்புதமான நேரத்தை முழுசாக அனுபவிக்கும் உங்களை நீங்களே மனசளவில் தயார்படுத்திக்கோங்க. நடந்த பழசையே நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம்னு மட்டும் யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன குறை சொன்னாலும் அதை காதுலயே வாங்கிக்காதீங்க. உங்களுடைய நோக்கத்தை நோக்கி மட்டும் உங்கள் பயணம் உறுதியாக இருக்கட்டும்ங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை தேடி வரப்போகிற அந்த ஒரு முக்கியமான நல்ல செய்திக்காகவும் உங்களோட தலையெழுத்தையே மாற்ற போகிற அந்த அழைப்புக்காகவும் ரொம்ப சந்தோஷமாக காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிற அந்த மிகப்பெரிய வெற்றி பயணத்துக்கு நீங்களே ஒரு சாட்சியாக நின்று பார்க்க போகிறீங்க. நீங்கள் வாழ்ந்த அதே ஊரில் அதே தெருவில் தலை குனிஞ்சு நடந்த நாட்கள் எல்லாம் மலையேறி போக போகுதுங்க. இவனெல்லாம் உருப்படவே மாட்டான், இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே கிடையாது அப்படின்னு உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசினவங்க இப்போ உங்களை பார்த்து வாய் மேலே விரல் வச்சு ஆச்சரியப்பட போகிறாங்க. நீங்கள் நடந்து போனால் உங்களை பார்த்து ஒரு மரியாதையான வணக்கம் சொல்கிற அளவுக்கு உங்களோட சமூக அந்தஸ்து ரொம்பவே உயரப்போகுதுங்க. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்கள் வார்த்தைக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். ஊர் பஞ்சாயத்தாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய முடிவாக இருக்கட்டும், உங்ககிட்ட கேட்டு தான் எதையும் செய்வாங்க. இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு பெரிய மேஜிக் அப்படின்னே சொல்லலாமுங்க. ரொம்ப வருஷமாக சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும், ஒரு 2 வீலரோ இல்லை ஒரு 4 வீலரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு காசு இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் உங்கள் ஆசையை நீங்களே மனசுக்குள்ளேயே கொட்டிருப்பீங்க. பஸ்லையும் ஆட்டோலையும் கஷ்டப்பட்டு அலைஞ்சவங்களுக்கு சொந்தமாக ஒரு வாகனம் வாங்குகிற யோகம் இப்போ ரொம்ப பிரமாதமாக கூடி வந்திருக்குதுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கி உங்கள் குடும்பத்தோடு அதில் சந்தோஷமாக பயணம் செய்ய போகிற அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. அந்த புது வண்டி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது உங்கள் கண்ணில் இருந்து கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர் வருங்க. அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதார வசதி ரொம்பவே சிறப்பாக மாறப்போகுது. உங்களுக்காக மட்டும் இல்லை,
இல்லாமல் உங்கள் பிள்ளைகளோட ஆசைகளையும் நீங்கள் ஒன்று நிறைவேற்றி வைக்க போகிறீங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க, உங்களை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சவங்க எல்லாம் இப்போ பெரிய அளவில் கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. அவங்க செஞ்ச கர்மா அவங்கள கண்டிப்பாக சும்மா விடாது. உங்களை தேடி வந்து அன்னைக்கு நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு உங்கள் காலில் விழாத குறையாக வந்து நிற்பாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. அவங்கள பழி வாங்கணும்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத அந்த இறைவன்கிட்டையும் காலத்துக்கிட்டையும் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு ரொம்ப கம்பீரமாக போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இந்த பெருந்தன்மையான குணம் தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன சவால் வந்தாலும் சரி, அதை ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய மனப்பக்குவம் இப்போ உங்களுக்கு முழுசாக கிடைச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்க போகுதுங்க. அதனால் இனிமே எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, என் வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான எண்ணத்தோட உங்கள் நாளை தொடங்குங்க. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு தெய்வீக சக்தி பாதுகாப்பாக நிற்கிறத நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களை யாராலையும் எந்த கெட்ட சக்தியாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இத்தனை நாளாக நம்ம தனியாக நின்று போராடுறோமே, நமக்கு ஆறுதல் சொல்ல தோள் கொடுத்து தட்டி கொடுக்க யாருமே இல்லைன்னு ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க. ராத்திரியில் தலையணையில் முகம் புதைச்சு அழுத நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கம்ங்க. ஆனால் அந்த நிலைமை இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. முகம் தெரியாத யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க போகுது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏணிப்படியாக மாற போகிறாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரப்போகிற அந்த முக்கியமான தொலைபேசி அழைப்பு கூட இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த ஒரு குரல் உங்களுடைய அத்தனை கவலைகளுக்கும் பெரிய மருந்தாக அமைய போகுது. எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சாமி கும்பிட்டாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் வந்துட்டே இருக்குன்னு ஒரு கட்டத்தில் சாமி மேலேயே உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு நேரில் வந்து வரம் கொடுக்குற மாதிரி பல நல்ல சம்பவங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக வேண்டிக்கிட்டு இருந்த ஆனால் காசு இல்லாமல் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய வேண்டுதலை இப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் ரொம்ப விமர்சையாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. அந்த நேர்த்தி கடனை செலுத்தும் போது உங்கள் மனசில் அவ்வளவு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்குங்க. ஒரு வழியாக நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆழமான பெருமூச்சு விடுவீங்க. உங்களை அறியாமலேயே உங்கள் கண்ணில் இருந்து அந்த இடத்துல அந்த கண்ணீர் வருமுங்க. உங்கள் திறமை மேலே உங்களுக்கே இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் இப்போ முழுசாக விலகிடும். நமக்கெல்லாம் இதெல்லாம் முடியுமா, நமக்கு இதெல்லாம் தகுதியானவங்களா, நம்மளாம் இதுக்கெல்லாம் தகுதியானவங்க தானா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இனிமேல் உங்ககிட்ட எட்டி கூட பார்க்காதுங்க. எதை தொட்டாலும் அதில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறத நேரில் பார்க்கும்போது உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு கம்பீரமும் வந்துடுங்க. இது வரைக்கும் உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டவங்க எல்லாம் உங்களுடைய இந்த புது அவதாரத்தை பார்த்து உண்மையிலேயே மிரண்டு போக போகிறாங்க. உங்கள் பேச்சிலையும் சரி, உங்கள் நடையிலையும் சரி ஒரு பெரிய மிடுக்கு வந்துடுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதை எப்படி செஞ்சு முடிப்பீங்கன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு உங்கள் செயல்பாடு ரொம்ப வேகமாக இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ கடந்து போகிற ஒரு சாதாரண ஆளாக கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லைங்க. அது உங்களோட தலையெழுத்தை மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒட்டுமொத்த தலைமுறையோட தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு பொன்னான நாள் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இது வரைக்கும் நீங்கள் தொலைச்ச அத்தனை சந்தோஷங்களையும் நிம்மதியும் வட்டியும் முதலுமா உங்களை தேடி வரப்போகுது. அதனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் வைத்தியமும் மொத்தமாக மூட்டை கட்டி தூரமாக வச்சுட்டு அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்காக உங்களை நீங்களே ரொம்ப பாசிட்டிவாக தயார்படுத்திக்கோங்க. இருட்டு விலகி விடியல் வர மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்த அந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போது. திருமணமான தனுசு ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக மாமியார் வீட்டில் இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை கூட கிடைச்சிருக்காது. நீ என்னதான் ஓடி ஓடி உழைச்சி குனிஞ்சு வேலை செஞ்சாலும் எதையாவது ஒன்று சொல்லி குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்திருப்பாங்க. உங்கள் மனசு புண்படுற மாதிரி பல வார்த்தைகளை அசால்ட்டாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமே இயங்காது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர போகிறாங்க. அவங்க வாயாலேயே உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு உங்களோட வளர்ச்சியும் உங்களோட நடவடிக்கைகளையும் அவங்கள முழுசாக மாற்றிடுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுவார்த்தை சொல்லாமல் கேட்குற அளவுக்கு உங்கள் கை ஓங்க போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவுகளை தட்டி கூப்பிட போகுது. நீங்கள் எப்பவும் மறந்து போன ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் யாருக்கோ பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ ஒரு பெரிய பலனாக உங்களை தேடி வரும். நீங்கள் எப்போவோ முதலீடு செஞ்ச ஒரு சிறு சேமிப்பு இப்போ பல மடங்கு பெருகி உங்கள் கைக்கு வருங்க. இவ்வளவு பணத்தை வச்சு நாம் என்ன செய்யறதுன்னே நீங்களே ஒரு நிமிஷம் சந்தோஷத்தில் திகச்சு போகிற அளவுக்கு அந்த வரவு ரொம்ப அபரிமிதமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியுங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட தொடர் தோல்விகளினாலையும் மனக்கவலை தாங்க முடியாமலும் தேவையில்லாத சில பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தாட்களையும் ரொம்ப
இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மனசில் ஒரு பெரிய வைராகியம் பிறக்க போகுது. எந்த பழக்கத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தீங்களோ அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு புது மனிதனாக நீங்கள் உருவெடுக்க போகிறீங்க. உங்களுடைய இந்த மாற்றத்தை பார்த்து உங்கள் குடும்பமே சந்தோஷத்தில் கண்கலங்க போகிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைகள் ரொம்ப நல்லபடியாக முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் பெற்றவங்களுக்கு முழுசாக வரப்போகுதுங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அவங்கள ஒரு நல்ல புண்ணிய ஸ்தலத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லை அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு மனசுக்குள்ளேயே நினச்சிருப்பீங்க. பண நெருக்கடியால் அதை தள்ளி போட்டிருப்பீங்க. இப்போ அதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு முழுசாக கிடச்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே முற்றிலுமாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுதுங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.